ஓம் நம சிவாயா. யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 12th அக்கௌண்டன்சியில் கூட்டாளி விலகல் அதில் எடுத்துக்காட்டு 14 பார்க்கணும். ஜஸ்டினா, நவி மற்றும் ரித்திகா என்னும் கூட்டாளிகள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். அவங்க 31/3/2019 அன்று ரித்திகா என்பவர் கூட்டாண்மையிலிருந்து விளங்கினார். முந்தைய ஆண்டுகளில் லாபம் கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, முந்தைய ஆண்டின் லாபத்தை அடிப்படையாக கொண்டு லாபத்தை பகிர்ந்தளிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளின் சராசரி லாபத்தை அடிப்படையாக கொண்டு, அப்போ முந்தைய ஆண்டு அடிப்படையாக கொண்டு அப்படின்னா முந்தைய ஆண்டு நமக்கு 2018 ரித்திகா எவ்வளவு 30,000. அப்போது முந்தைய ஆண்டு லாபத்தை அடிப்படையாக கொண்டு பகிர்ந்தளித்தல் அப்படிங்கும்போது 30,000 × 3/12. 3/12 அவர் 3வது மாதத்தில் என்ன பண்ணிட்டார், விலகிட்டார். 3/12 × 1/3 அப்போது எவ்வளவு 2,500. அப்போ இதுக்கு குறிப்பிட்ட பதிவு லாப நட்ட அனாமத்து கணக்கு பற்று ரித்திகாவின் முதல் கணக்கு 2,500 2,500. அடுத்து சராசரி லாபத்தை அடிப்படையாக கொண்டு, அப்போ 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தா நமக்கு 15,000 கிடைக்கும். அப்போது 15,000 × 3/12 × 1/3 1,250. அப்போ இதுக்கும் குறிப்பிட்ட பதிவு லாப நட்ட அனாமத்து கணக்கு பற்று ரித்திகாவின் முதல் கணக்கு. நடப்பாண்டு லாபத்தில் ரித்திகாவின் பங்கு அவருடைய முதல் கணக்கில் என்ன செய்யப்பட்டது, வரவு வைக்கப்பட்டது. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.